தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதை கைவிட வலியுறுத்தி மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியுடன் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் 39 தொகுதிகளையும் குறைத்து 31 தொகுதியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய அரசு தற்பொழுது கொண்டு வந்திருக்கிறதுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இன்றைய கூட தமிழ்நாடு முதல்வர் அதுக்கான கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மத்தியில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நம்மோடு இணைந்திருக்கார். அவர்கள் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இந்த கொள்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய நோக்கம் தென்னாட்டையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவருடைய ஒரு நடவடிக்கை அமைந்திருக்கிறது. 848 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இப்போ உயர்த்த திட்டமிட்டிருக்கிறாங்க. தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் இன்றைக்கு தென்னாட்டில் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முடிவெடுத்து தன்னிச்சையாக அதை தானே செய்துவிட வேண்டும் என்று இல்லாமல் டிசிஷன் பை டிஸ்கஷன் என்று அண்ணா அடிக்கடி சொல்வார். அதுபோல் எல்லா கட்சிகளையும் அங்கீகரிக்கப்பட்ட, அது மட்டுமல்ல பதிவு செய்யப்பட்ட அத்தனை கட்சிகளையும் தலைவர்களையும் அழைத்து பேச வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பிரச்சனை, தமிழர்களுக்குரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருப்பது ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்து அவருக்கு கை கொடுத்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தால் இருக்கிற 39ஐ காப்பாற்றிக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் 8லிருந்து 10 இடம் வரை தமிழ்நாட்டுக்கு குறைகிற வாய்ப்பு ஏற்படுவிடும். 848 உறுப்பினர் கொண்ட பார்லிமெண்ட்டில் 30 பேர்னா யார் எங்கே அந்த குரல் கேட்க போகுது? ஆகவே இதையெல்லாம் மனதிலே கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். தொடர்ந்து வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டமானது கூடப்பட இருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மறுபரிசீலனை செய்யக்கூடாது, மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றது வலியுறுத்தி இந்த கூட்டமானது கூட இருக்கிறது.